வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வீடியோவில் நம்ம எபிசோட் 1ல் பார்த்த டிஸ்னி பயணத்தை தொடர போகிறோம். நீங்கள் எபிசோட் 1 பார்க்கலன்னா நான் அதை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பாருங்கள். நம்ம போன எபிசோடில் வந்து ஸ்பீட்வே ரைடில் வந்து முடித்தோம். இப்போ நம்ம அந்த பயணத்தை தொடரலாம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க போகலாம். ஸ்பீட்வே முடித்த உடனே இன்னொரு ஷட்டிலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாமா. இது வந்து மிக்கிஸ் ஃபிலார் மேஜிக் அப்படின்னு ஒரு 3D ஷோ. இது வந்து அப்படியே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி இருந்துச்சு. நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி. இங்கே வந்து அந்த 3D ஷோ போட்டாங்க. 3D கிளாஸஸும் கொடுத்தாங்க. இதில் இந்த ஷோவில் வந்து நிறைய டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் வரும். டொனால்ட் டக், மிக்கி, அதுக்கப்புறம் இதில் சில டிஸ்னி ட்ராக்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணாங்க. பியூட்டி அண்ட் தி பீஸ்ட், லயன் கிங், பீட்டர் பேன், இதுலேருந்து வர சில ட்ராக்ஸ் இருந்துச்சு. இந்த 3D கிளாஸஸ்லாம் போட்டோடனே கிட்ஸுக்கு வந்து அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. குறிப்பாக என்னோட பையனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் 3D மூவி அவன் பார்க்குறான். அதெல்லாம் கிட்ட வர்றது வந்து அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதை போய் முன்னாடி பிடிக்க ட்ரை பண்ணான். நம்ம பண்ணியிருக்கோம்ல நம்ம சின்ன வயசில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் 3D எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நீங்கள் இந்த டிஸ்னி ட்ரிப்பில் வந்து ஒரு சின்னதாக பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோ கூட நீங்கள் போகலாம். இந்த ஷோ முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஈவினிங் அரவுண்ட் 4:45 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. ஏன்னா எல்லா ரைட்ஸுமே வந்து புக்ட். அந்த லைட்னிங் லைன் எடுத்தோம், அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி தான் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டைம்ஸ் ஆஃப் த இயர், லைக் December 20th. அதுக்கப்புறம் இன்னொரு சைட் ஆஃப் மேஜிக் கிங்டம் போனோம், ஃப்ரான்டியர் லேண்ட் அப்படின்ட்டுன்னு. அங்கே சரி ஏதாவது ரைட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் ரைட்ஸ் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷோ மட்டும் வேக்கண்டாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி அந்த ஷோ போயிட்டு இருந்துச்சு. அது வந்து கண்ட்ரி பேர் ஜாம்போரி அப்படின்ட்டுன்னு ஒரு சின்ன ஷோ. அது போயிட்டு அதுக்கப்புறமா அட்டன் பண்ணோம். Give me a little intro there, Gomer. ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் இந்த பேர் ஷோ கூட வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அவங்க அனிமேட்ரானிக்ஸ்லாம் வச்சு லைட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. நிறைய ஹியூமர் ஆட் பண்ணி நல்லா ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னோட பையன் கூட அந்த அனிமேட்ரானிக்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான். அதான் அப்போ தான் நினச்சிட்டு இருந்தோம், டிஸ்னின்னு போனால் இந்த ரைட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இது மாதிரி நிறைய நல்ல ஷோஸ் இருக்குது. அந்த மிக்கிஸ் ஃபிலார் மேஜிக், அதுக்கப்புறம் இந்த பேர் ஷோ, இதெல்லாமும் வந்து நம்ம ட்ரிப்புக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணோம். இந்த ஷோவில் இருந்து அப்படியே வெளில வந்து லைட்டாக அங்கே நடந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னா, இந்த டிஸ்னி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் சில கேரக்டர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஃப்ளாஷ் மாப் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அடிக்கடி நடக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அதை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த ஃப்ளாஷ் மாப் மூலயமா ஒட்டுமொத்த இடமே வேற லெவலில் வைப் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஃபன்னாக, என்டர்டெய்னிங்காக, என்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்களுமே அங்கே வந்து மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நினச்சிட்டு இருந்தோம், டிஸ்னின்றது வந்து ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரைட்ஸு, இந்த ஷோஸு, இது மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாஷ் மாப்பு, அங்கே நம்ம இந்த ஆர்கிடெக்சர் என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாமே ஒரு தனி ஃபீலிங் தான். இந்த ஃப்ளாஷ் மாப் முடிஞ்சோடனே அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு ரைட் போகிறதுக்கு வந்து ஒரு 1 hour டைம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்நாக் வந்து சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த சமயமும் பார்த்தீங்கன்னா எல்லா ரைடுமே ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி 30 minutes மினிமம் வெயிட் டைம் இருந்துச்சு. இதுதான் கிட்டத்தட்ட பார்க் வந்து ரொம்ப பீக் ஆச்சு. அரௌண்ட் 6 PM 7 PMலாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு, எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து சடனாக என்ன சொன்னாங்க, க்ரௌட்ஸ்லாம் வந்து ஓரமாக போக சொன்னாங்க. ஏன்னா இன்னொரு பரேட் வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த பரேடில் இன்னும் நிறைய டிஸ்னி கேரக்டர்ஸ் வந்தாங்க. அலாடின், ஜீனி, ஜாஸ்மின், த இன்க்ரெடிபிள்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தாங்க கேரக்டர்ஸ். மார்னிங் ஆக்சுவலாக நாங்கள் பார்க் என்ட்ரன்ஸில் ஒரு பரேட் மிஸ் பண்ணோம். அதை ஈடுகட்டுற அளவுக்கு சூப்பராக இந்த பரேட் இருந்துச்சு. இந்த பரேட் முடிஞ்சவொடனே இன்னொரு போட் ரைடுக்கு போனோம். இது பேர் வந்து லிபர்ட்டி பெல் ரிவர் போட் அப்படின்றது. இப்போ இது வந்து ஆத்தென்டிக் ஸ்டீம் பவர்ட் பேடல் வீலர். இது மொத்தமாக ஒரு 17 minute ட்ரிப் வந்து ஒரு லூப் மாதிரி சுற்றி வரும். இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, ஏர்லி அமெரிக்கன் செட்டில்மெண்ட், ஹார்பர்ஸ் மில், ஃபோர்ட் லாங்கான், அதாவது ஏர்லி டேஸ் ஆஃப் அமெரிக்கன் ஃப்ரான்டியர், அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இந்த ரிவர் போட்டில் கிடச்சிச்சு. இருட்டினதுனால சில சைட்ஸ் எல்லாம் வந்து சரியாக தெரியல. பட் சிண்ட்ரெல்லா கேசல் மட்டும் நல்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஓகே,
இந்த ஸ்டீம் போட்லேருந்து இறங்கி கட 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 கடன்னு இன்னொரு ரைடுக்கு போனோம். இந்த ரைடு தாங்க டிஸ்னி மேஜிக் கிங்டம்லேயே முக்கியமான ரைடு. அதாவது இது பேர் என்னன்னா ஜங்கிள் க்ரூஸ். நீங்கள் டிசம்பர் மந்த் போனீங்கன்னா இது ஜிங்கிள் க்ரூஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஒருவேளை அவங்க ஜங்கிள் க்ரூஸை தான் டைப்போவால் ஜிங்கிள் க்ரூஸ்ன்னு மாற்றிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவங்க கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ் மந்த் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக தான் அது ஜிங்கிள் க்ரூஸ். Welcome aboard to the world famous Jingle Cruise. My name is Augie Nova, your skipper, your guide, your completioner, your tree trimmer. ஜங்கிள் க்ரூஸ் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரைடு எப்படி இருக்கும்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போட்ல நீங்க போனீங்கன்னா என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ கிட்டத்தட்ட அதை ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். குறிப்பா இந்த ரைட்ல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, உலகத்துல இருக்க மிக முக்கியமான காடுகளை வந்து ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சவுத் அமெரிக்கால இருக்கிற அமேசான் காடுகளை ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்கன் காங்கோ எப்படி இருக்குன்றத ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நைல் நதிக்கரையை ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடை வந்து எதுல போவோம் பாத்தீங்கன்னா கேனோபி ட்ராம்ப் ஸ்டீமர் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு போட்டு தான் வச்சுக்கோங்களேன். இந்த ரைடோட உச்சகட்ட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டை வந்து பைலட் பண்ணிட்டு போறாருல, அவர் ஸ்கிப்பர்னு கூப்பிடும். இந்த ஸ்கிப்பர் வந்து நமக்கு கதைகளா சொல்லிட்டு வருவாரு. இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, இந்த ஜேர்னியில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்ட்டு. And pay attention over here on this side, because over here you will get a chance to meet my pet snake Noodle. Now, can anyone guess what kind of snake this is? It starts with the letter P. Any guesses? Python. That was a really good guess, guys. Unfortunately, I was hoping you would have said plastic, one of my favorite snakes out here in the jungle. Now, something even crazier, that plastic snake. இந்த ரைடு மொத்தம் 10 நிமிஷமா அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நரேட்டிவ் வந்து நமக்கு சொல்லிட்டே வருவாரு. ஒரு கதை மாதிரி. அந்த கதையில வந்து ஒரு ஃபன் இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும். அவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாரு. யோசிச்சு பாருங்க, 10 நிமிஷம் கிரிப்பா நம்மள அந்த சீட்லயே கட்டி போட வச்சு இந்த ரைடை அவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போனாரு. இந்த போட்ல இருந்த எல்லாருமே சிரிச்சுட்டு அவரோட ஸ்டோரியை வந்து கேட்டுட்டு வந்தோம். நல்ல ஒரு ஹியூமர் கலந்து அழகா வந்து பேசினாரு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் புரியுற மாதிரி அவரோட ஜோக்ஸ்க்கு வந்து சிரிக்கிற மாதிரி அழகா கொண்டு போயிருந்தாரு. எல்லாருமே நாங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கிப்பருக்கு ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல் பண்ணி கலக்கிட்டாரு. Those really tall ones that you see over there in the back, well, those are just trees. Over here in the front, you'll see the reindeer that ran over Mufasa. Over here in the middle, you're going to see some skinny reindeer, and right next to them, you're going to see some striped reindeer. How adorable! And directly in front of us, you will see a family of lions enjoying their favorite holiday feast. Striped reindeer on the rocks. Really, really delicious stuff out here in the jungle. Anyways, let's get out of here before that turns into me. That would be really quite unfortunate. And on the C+. Anyways, guys, let's go ahead and keep on moving. A lot of snakes. Ladies and gentlemen, it is now time for that moment you guys have all desperately been waiting for. The sole reason you on board the world famous Jingle Cruise, and it is known as the 8th wonder of the world. I present the colossal, the stupendous, the magnificent, the backside of water! And well, you too can be a skipper just like me one day. Now, with that being said, அதுக்கப்புறம் இந்த ஜங்கிள் க்ரூஸ் ரைடு சூப்பரா முடிஞ்சிச்சு. அப்புறம் ஜங்கிள் க்ரூஸ்ல இருந்து இறங்கி எங்களோட கடைசி ரைடுக்காக நாங்க தயாரானோம். நாங்க கடைசியா போன ரைடு வந்து பைரட்ஸ் ஆஃப் கரீபியன். ஆமாங்க, ஏற்கனவே நீங்க பார்த்த இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல வந்த படங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த ரைடுமே. இந்த ரைடு எப்படி போகும்னா, இதுவுமே வந்து ஒரு போட் பேஸ் பண்ணி தான். நீங்க ஒரு போட்ல போயிட்டு உட்காருவீங்க. இந்த போட் வந்து ஒரு சின்ன ட்ராக்ல போவோம். இது வந்து இந்த ஒட்டுமொத்த ரைடு பாத்தீங்கன்னா இந்த 17th செஞ்சுரியில பைரட்ஸோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்றத தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல வர சில கேரக்டர்ஸ், ஆமாங்க, நம்ம தலைவர் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அவர் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. அது மாதிரி அங்க இருந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இதுல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த போட் போற இடங்கள் எப்படி இருக்குன்னா, அங்க வந்து கரீபியன் ஃபோர்ட்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் டெட்மென்ஸ் கோவன் அப்படின்னு ஒரு இடம். ஸோ இதெல்லாம் வந்து சுத்திட்டு நம்மள அங்க கொண்டு போவாங்க. இந்த ஒட்டுமொத்த இடமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 630,000 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்ல, இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அனிமெட்ரானிக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அதாவது 53 ஆடியோ அனிமெட்ரானிக் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 75 ஆடியோ அனிமெட்ரானிக் பைரட்ஸ் வந்து வச்சிருக்காங்க.
இப்ப கிட்டத்தட்ட இந்த ஏரியாவை ரெனோவேட் பண்ணோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளில வைக்கணும்னா 3 நாள் ஆகும். அனிமேட்ரானிக்ஸ் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இந்த ரைடு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஓவராலா இந்த ரைடு சூப்பரா இருந்துச்சு. ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ரைடு இது. இந்த ரைடை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க டிஸ்னி போனீங்கன்னா. ஒரு வழியா டிஸ்னி மேஜிக் கிங்டம்ல நாங்க பிளான் பண்ண எல்லா ரைடுமே கிட்டத்தட்ட நாங்க முடிச்சிட்டோம். நீங்க கவனிச்சீங்கன்னா நாங்க போன கடைசி 3 ரைடுமே ஒரு போட் பேஸ் பண்ணி தான் அந்த ரைடு. ஆனா இந்த ஒரு ரைடு கூட என்னடா இது நம்ம போட்லயே போயிட்டு இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்காம அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அதுதான் இந்த டிஸ்னி மேஜிக் கிங்டமோட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி. சில ரைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனா எல்லாத்துக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அங்க நிக்கிறாங்க நம்ம டிஸ்னி மேஜிக் கிங்டமோட மேக்கர்ஸ். அதே மாதிரி இந்த டிஸ்னி மேஜிக் கிங்டம்ல இந்த ரைட்ஸ் இந்த ஷோஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது என்னன்னா கேரக்டர் மீட் அண்ட் கிரீட். ஆமாங்க, இந்த டிஸ்னில இருக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க அங்க பார்க்கலாம். அவங்க கூட நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம், ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஃபுல்லா இந்த அலாடின், சிண்ட்ரெல்லா அது மாதிரி. பட் ஆனா நாங்க பார்த்தது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இன் என்டையர் டிஸ்னி. என்னன்னு கெஸ் பண்ணுங்க, நம்ம மிக்கி மவுஸ். ஆனா அந்த மிக்கி மவுஸ்க்கான வெயிட் லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் இருந்துச்சு. இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ரைட் முடிச்சுட்டு நாங்க மிக்கி மவுஸ் தான் போலான்னு பார்த்தோம். பட் ஆனா 40 மினிட்ஸ் வெயிட் டைம். ஐயோ, இன்னைக்கு மிக்கி மவுஸை பார்க்க முடியாது போலவே. ஏற்கனவே நாங்க வந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம் ஒரு இதுல வெயிட் பண்ணி இந்த கியூல எல்லாம் நின்று போறதுக்கு. சரி மிக்கி மவுஸை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டக்குன்னு 40 மினிட்ஸ்ல இருக்கிறது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னடா இது 40 மினிட்ஸ் வெயிட் டைம்ல இருந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க ஓடலான்ட்டு நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம், மிக்கி மவுஸ் பேலஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து எங்களுக்கு காரணம் புரிஞ்சிச்சு ஏன் இந்த 40 மினிட்ஸ் வெயிட் டைம் 5 மினிட்ஸ் ஆச்சுன்னு. அங்க மிக்கி மவுஸ் கிட்ட இந்த ஒட்டுமொத்த கூட்டமே கிளம்பி டிஸ்னி சிண்ட்ரெல்லா கேசலாண்ட வந்துட்டாங்க. எதுக்குன்னா இப்பதான் பார்க்கு மூட போற டைம், ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒட்டுமொத்த கிரௌடுமே வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த சிண்ட்ரெல்லா கேசல் நோக்கி படையெடுத்து அங்க வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ரசிக்கிறதுக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் தாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கிளைமேக்ஸே. அவ்வளோ யூனிக்கா இருக்கும். தயவு செஞ்சு ஃபயர் ஒர்க் ஷோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க என்ன பண்ணோம், பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த அட்வென்ச்சர் லேண்ட்ல இருந்து குடுன்னு ஓடி பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம். அந்த மிக்கி மவுஸ் கேசல் வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. நாங்க இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல இருந்து ஓடி வரப்போ அப்படியே இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். நடுவில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி போனோம். அந்த ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீட் யூஎஸ்ஏவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்கிபைடு. எல்லாரும் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, போட்டோஸ் எடுத்துருக்காங்க. அப்படியே சில பேர் மெய்மா இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ யூனிக்கா இருந்துச்சு அந்த ஃபயர் ஒர்க் ஷோ. ஸோ நாங்க அப்படியே ஒரு கிளிம்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்க ஃபுல்லா பார்க்கல, அந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு குடுன்னு நாங்க மிக்கி மவுஸ் கிட்ட ஓடி வந்துட்டோம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அந்த 5 மினிட்ஸ் வெயிட் டைம் தான் இருந்துச்சு. டக்குன்னு போயிட்டு நாங்க மிக்கியை பார்த்துட்டு மிக்கியோட சில போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆமாங்க, இந்த மிக்கி மவுஸோட சிக்னேச்சர் போஸும் அங்க வந்து நாங்க கொடுத்தோம். அதோட சேர்ந்து மிக்கி மவுஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கோன்னா, அட பாவிகளா ஃபயர் ஒர்க்ஸ் வந்தோடனே என்ன டீல்ல விட்டீங்களேடா. எங்களோட டிஸ்னி மேஜிக் கிங்டமோட அந்த நாள் நிறைவுக்கு வந்துச்சு. திரும்ப நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம் பார்க்கிங் நோக்கி. இங்கே தான் இன்னும் மிகப்பெரிய சோதனை காத்திருந்துச்சு. ஒட்டுமொத்த க்ரௌடுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே ப்ராசஸ் தான் திரும்பவும். நீங்கள் பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்து திரும்ப ஒரு மானோ ரயில் எடுக்கணும். அந்த மானோ ரயிலுக்கு ஒரு க்யூவில் நின்னோம். அந்த க்யூவில் நின்று மானோ ரயில் எடுத்து பார்க் என்ட்ரன்ஸ் போனோம். பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னொரு ட்ராம் எடுத்து அதுக்கப்புறமா பார்க்கிங் லாட் போனோம். அதுக்கப்புறம் பார்க்கிங் லாட்ல இருந்து வீடு. இந்த டிஸ்னி என்ட்ரன்ஸ்ல இருந்து கியூலெல்லாம் நின்று போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆமா, நீங்க பிஸியஸ்ட் டைம்ஸ்ல வந்தீங்கன்னா இது மாதிரி டைம் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நாங்க எங்க ரெசார்ட் போய் சேர்றதுக்கு ராத்திரி 11:30 ஆயிடுச்சு. ஓவராலா சொல்ல போனோம்னா டெக்னாலஜியும் என்டர்டைன்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்றதுன்றதுக்கு டிஸ்னி வந்து நிச்சயமா ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து கிட்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. பட் ஆனா கிட்ஸ் மட்டும் இல்லாம பெரியவங்களுமே என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த மொத்த லேண்டுமே வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. ஆமாங்க, நாங்க ஆரம்பத்துல வரப்ப நான் அந்த போர்ட் பார்த்தேன்ல, த மோஸ்ட் மேஜிக்கல் பிளேஸ் ஆன் எர்த், அது என்னமோ உண்மைதாங்க. எங்களோட வந்து இந்த ஜேர்னியை பார்த்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது நாங்க எங்க போலான்றதுக்கு எங்களுக்கு ஒரு சஜஷனும் கொடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.